அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சித்ரா பௌர்ணமியின் சக்தி வாய்ந்த பதிவு தெரிஞ்சுக்க போகிறோங்க. வருடம் முழுவதுமே பௌர்ணமி வந்தாலுமே சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமின்னு அழைக்கப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நமக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தலையெழுத்து மாறுவதற்கு, கர்ம வினைகள் எல்லாம் தீர்வதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் சித்திரகுப்தரை மனசார நம்ம வழிபட்டோன்னா நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் எல்லாம் குறைஞ்சு நம்முடைய பாவங்கள் குறைக்கப்பட்டு நமக்கு புண்ணிய பலன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்முடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கும், நமக்கு இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் நமக்கு மாலை நேரத்தில் இந்த சக்தி வாய்ந்த நிலைவாசல் தீபத்தை மட்டும் நம்ம ஏற்றினாலே போதும். அதுவும் குறிப்பாக இதுவரைக்கும் நாங்கள் இது மாதிரி பௌர்ணமி நாட்களில் தீபங்கள் ஏற்றலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த சித்ரா பௌர்ணமிக்கு உங்கள் வீட்டோட வாசலில் இந்த ஒரு விசேஷ தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும், தலையெழுத்து மாறும். நமக்கு எல்லா வகையிலும் நல்லபடியான ஒரு சுபிக்ஷங்கள், தடைகள் இது எல்லாமே முறியடிக்கப்பட்டு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தீப பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இந்த வருடத்துடைய சித்திரை பௌர்ணமி நமக்கு இந்த பௌர்ணமி தேதி நமக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் 30 வியாழக்கிழமை ராத்திரி 9:12 மணிக்கு துவங்கி மே மாதம் 1 ராத்திரி 10:52 மணி வரைக்கும் இருக்குது. நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை நல்ல முழுவதுமாக நம்ம இந்த பௌர்ணமியை நம்ம பூஜைகள் பண்ணுறது. ஏன்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது மகாலட்சுமி யோகத்தையும், நமக்கு இந்த சுக்கிரனுடைய ஒரு அம்சத்தையும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த சுக்கிர பகவானுடைய ஒரு யோகங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் எல்லா விதமான ஒரு சுகங்களையும், நமக்கு யோகங்களையும் இதெல்லாம் நம்மளால் அனுபவிக்கவே முடியும். அப்படி இந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் கூட, சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு தீபங்கள் நீங்கள் ஏற்றி வழிபட்டால் கூட அன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த சித்திரை பௌர்ணமிக்கு நம்ம சொல்லுகின்ற முறையில் உங்கள் வீட்டு வாசலில் உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டி நிலைவாசலில் இந்த தீப வழிபாட்டை மட்டும் செஞ்சாலே போதுங்க. நமக்கு இந்த சித்திரை பௌர்ணமிக்கு இந்த வழிபாட்டை எப்போ ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே பௌர்ணமி நாளை மாலை நேர வழிபாடு தான். சப்போஸ் நீங்கள் இது மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தால் கூட நீங்கள் சாயங்காலம் ராத்திரி 8 மணிக்கு மேலே கூட இந்த தீப பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டோட நில வாசலை ஏற்றலாம். அப்படி முடியலை, நாங்கள் வெளியூருக்கெலாம் போகிறோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதிகாலை நேரத்தில் கூட நீங்கள் தாராளமாக நமக்கு இந்த ஏர்லி மார்னிங் டைமில் கூட நீங்கள் வீட்டில் ஏற்றலாம். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம ஆர்ப்பாட்டமான பெரிய அளவில் பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் காலையில் எந்திரிச்சு சுத்தப்படுத்தி விளக்கேற்றி சித்திரகுப்தரை மனசார வேண்டிக்கிட்டாலே போதும். எதற்காக இந்த சித்திரகுப்தனை அந்த நாள் நம்ம நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இந்து புராணத்தின் பிரகாரம் ஒரு நாள் கைலாயத்தில் பார்வதி தேவி பொழுதுபோக்காக ஒரு அழகிய ஒரு ஆண் குழந்தைய ஓவியமாக வரைகிறாங்க. அந்த ஓவியம் உயிரோடு இருக்கிறது மாதிரி ரொம்ப அப்படி பிரகாசமாக இருந்தது. அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் அந்த ஓவியத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே அவருக்கு ஒரு ஞாபகம் வந்தது. உலக உயிர்களுடைய ஆயுள் முடிவை நிர்ணயித்து அவங்களுடைய கர்மத்திற்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த யமதர்மன் ரொம்ப வேலைப்பழுவால் அவருக்கு ஒரு உதவியாளர் வேணும்னு சொன்னது சிவன்கிட்ட வேண்டியிருந்தாராம். அந்த வேண்டுதலை அவர் நிறைவேற்றக்கூடிய தருணம் தான் அது. சிவபெருமான் பார்வதி வரைந்த அந்த ஓவியத்தை கையில் எடுத்தார். தன்னுடைய பிராண வாயுவை அதில் ஊதினாராம். அடுத்த நொடி அந்த ஓவியமானது உயிர் பெற்றது. சிவசக்தியுடைய அம்சமாக உயிர் பெற்ற அந்த தெய்வீக உருவம் தான் சித்திரகுப்தன். சித் அப்படின்னா மனம், குப்த அப்படின்னா மறைவு. மனசில் மறைஞ்சிருக்கக்கூடிய எண்ணங்களையும் அறிஞ்சு நமக்கு பாவ புண்ணிய கணக்குகளை பதிவு செய்பவர் தான் இந்த சித்திரகுப்தன். அதனால தான் அவருடைய கையில் ஏடு மற்றும் எழுத்தாணையோடு அவர் பிறந்தார்னு கூறப்படுது. அப்படி அவர் அந்த அவதரித்த அந்த சூரியன் சந்திரன் ரெண்டுமே சக்தி பெறக்கூடிய நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. இப்படி கர்ம கணக்குகளை நமக்கு ஒரு நினைவூட்டப்படக்கூடிய ஒரு நாள். நம்ம பாவ நிவர்த்திக்கான ரொம்ப ரொம்ப ஒரு அரிய சந்தர்ப்பம் தான் இந்த ஒரு நாள். அப்படி நம்ம சித்திரகுப்தனை மனசார நினச்சி நம்ம அன்றைய நாள் வேண்டி வழிபட்டாலே போதும். நமக்கு நம்முடைய பாவங்கள் குறைக்கப்பட்டு நம்முடைய புண்ணிய கணக்குகள் நமக்கு அதிகரிக்கும்னு நம்பப்படுது. அதாவது நீங்கள் இப்படி சித்திரகுப்தனை வழிபாடு பண்ணிங்கன்னா, அடுத்த முறை நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன்,
டக்குன்னு நமக்கு நம்முடைய மனசில் இந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு எண்ணங்கள் வந்து நம்ம வந்து தவறே செய்யாமல் நம்முடைய அப்படியே பாவங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும். இதுதான் இந்த வழிபாட்டுடைய ஒரு சூக்ஷ்மமே. அப்படி இந்த சித்திரை பௌர்ணமிக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து நம்ம வந்து தீப வழிபாடுகள் நிறைய பேர் வந்து சித்திரன சாதம், அதாவது எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை, அப்படி ஒரு 5 வகையான சாதங்கள் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அது மாதிரி சாதங்கள் சுவாமிக்கு நிவேதனம் வச்சுட்டு தீப வழிபாடு பண்ணிவிட்டு, எங்கள் மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாமே போகட்டும், எங்களை நல்ல வழியில் வாழ வைங்க அப்படின்னு நம்ம மனசார நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும். நிறைய பேர் வந்து நேரம் வந்து முழு நாளே வந்து இந்த பௌர்ணமிக்காக விரதங்கள் இருப்பாங்க. சாயங்காலம் நிலவை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அப்படி சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க. உங்களுக்கு எப்படி பழக்கமோ நீங்கள் அது மாதிரி தாராளமாக பண்ணலாங்க. சித்திரகுப்தனுக்கு தனி கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் கோவில் இருக்குது. அதே மாதிரி அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரர் கோவில் அங்கே இருக்குது. அதே மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் வந்து போய் வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா சித்திரா பௌர்ணமினாலே நிறைய பேர் வந்து நமக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதுங்கிறது பல கோடி புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்குங்கிறவங்க இது மாதிரியான விசேஷமான கோவிலில் போய் வழிபடலாம். முடியாதவங்க நம்ம வீட்டில் நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவில் பூஜைகளை கலந்துட்டு உங்கள் வீட்டில் இந்த ஒரு விசேஷமான தீபத்தை நீங்கள் மாலை நேரத்தில் ஏற்றணும். முதல்ல நிலைவாசலில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே ஏற்றணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. இதற்கு முந்தின நாளே வியாழக்கிழமையோ நம்ம வந்து நிலைவாசல் எல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நல்ல நிலைவாசலில் எந்த அளவுக்கு நமக்கு தூசி அழுக்கெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. மாவிலை தோரணம் நம்ம கட்ட முடிஞ்சால் தாராளமாக நீங்கள் கட்டலாம். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வாசனையான பூக்கள், இல்லாட்டி ஒரு கொத்து வேப்பிலை வைக்கிறது, இல்லாட்டி நம்ம வீட்டில் மருதாணி செடி இருக்குன்னா ஒரு கொத்து மருதாணி வைக்கிறது, இதெல்லாம் வைக்கிறதுங்கிறது குடும்பத்துக்கு பலவிதமான ஐஸ்வர்யங்களை தரும். அது மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய நிலவாசலை ஒரு சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துட்டு இதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி, புதுசாக அன்றைய நாள் பச்சரிசி வாங்குறது விசேஷம். அப்படி வாங்க முடியலமா, பதிவு தாமதமாக தான் பார்த்தோம், ஏற்கனவே பூஜைக்கு இப்போ வாங்கி இருக்கிறது இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்களுடைய சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற பச்சரிசி ஒரே ஒரு கைப்பிடி. ஏன்னா பச்சரிசி அப்படின்னாலே நமக்கு சந்திர பகவானுடைய ஒரு அம்சம். அப்படிப்பட்ட அரிசி நீங்கள் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு அகல் மட்டும் நீங்கள் வைங்க. உங்களுக்கு முடியும் அப்படின்னா தாமரை தண்டு திரியால் அன்றைய நாள், அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால மனசில் என்ன வேண்டுதல்கள் இருந்தாலுமே தாமரை தண்டு திரி போட்டு தீபங்கள் ஏற்றுறது நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். வேண்டுதலை நமக்கு அப்படியே நடத்தி கொடுக்கும். இந்த தீபம் வந்து நம்ம குலதெய்வத்தை மனசார நினச்சி வேண்டிட்டு ஏற்றக்கூடிய தீபம். ஏன்னா எப்பயுமே இந்த நிலவாசலில் தான் நமக்கு குலதெய்வம் வந்து எப்பயுமே நம்ம அங்கே இருந்து குடும்பத்தை எப்பயுமே ரட்சிப்பாங்க அப்படிங்கிற ஐதீகங்கள் இருக்குது. அதனால் குலதெய்வத்தை மனசார வேண்டி தாமரை தண்டு திரி போட்டு நீங்கள் வந்து நெய் அல்லது பஞ்சுத்திரி போட்டு தீபங்கள் ஏற்றுறதுங்கிறது விசேஷம். அப்படி நம்ம பண்ணுறப்ப நம்ம பச்சரிசி பரப்பியிருக்கோம் பார்த்தீங்களா, கண்டிப்பாக இப்போ மல்லிகைப்பூ எல்லா இடமும் சீசன் தான். உதிரி மல்லிகை புஷ்பத்தை அந்த பச்சரிசி மேலே நீங்கள் லைட்டாக ஒரு ஓரமாக அப்படி பரப்பி வச்சுட்டு அதற்கு பக்கத்தில் இந்த அகல் விளக்கை நீங்கள் தீபங்கள் ஏற்றுங்க. ஏன்னா இப்போ வந்து பூ கட்டின பூ இருக்குனாலும் பரவாயில்ல, தாராளமாக அந்த ஒரு தீப வழிபாட்டில் மல்லிகைப்பூ இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு மகாலட்சுமிக்கான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாட்கள் எப்பெல்லாம் நமக்கு வருதோ அப்போல்லாம் நமக்கு வெள்ளை நிற மல்லிகை பூவால் நம்ம வந்து அம்பாளை அர்ச்சனை பண்ணுறது, நம்ம வந்து உதிரி புஷ்பங்களால் ஏதாவது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடுறது, இது மாதிரி மல்லிகைப்பூவை பயன்படுத்தி பூஜைகள் பண்ணுறதுங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை குடும்பத்துக்கு கொடுக்கும். அப்படி உதிரி புஷ்பங்கள் நீங்கள் வச்சுட்டு இதோடு கூட சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 டைமண்ட் கல்கண்டுங்க. நம்முடைய பூஜைக்கு நம்ம எப்பயுமே நிறைய பேர் வாங்கி வச்சுருப்போம். இப்படி வாங்கி வைக்காமல் இருந்தால் கூட இந்த பௌர்ணமிக்காக நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கி 2 டைமண்ட் கல்கண்டை அந்த தீபத்தில் மட்டும் நீங்கள் போட்டிருங்க. இவ்வளோ தான் நம்ம செய்ய போகிறது. இப்படி அந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுறப்ப மனசார உங்களுடைய குலதெய்வம் என்ன குலதெய்வத்துடைய பெயரை நீங்கள் 3 முறை நீங்கள் சொல்லி தீபங்கள் ஏற்றிட்டு எங்கள் குடும்பத்தில் என்றைக்குமே நிரந்தரமாக இருந்து நீங்கள் எங்களை காத்து ரட்சிக்கணும், குடும்பம் நல்லபடியாக சுபகாரியங்கள் நடக்கணும், எல்லா வகையிலும் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தனையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்கள் குலதெய்வ
தெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த தீப வழிபாட்டை நீங்கள் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பூஜை அறையில் நம்ம தீப வழிபாட்டை பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு நம்ம ஏற்றக்கூடிய நிலைவாசல் தீபமானது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். குடும்பத்தில் அந்த பண கஷ்டங்கள் தீர்ந்து பொருளாதார பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட, நமக்கு விதியே கஷ்டப்படணும்னு இருந்தால் கூட அந்த விதியை தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த தீப வழிபாட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி தீபம் தானாகவே மலை ஏறட்டும். கையோடு நீங்கள் அடியில் இருக்கக்கூடிய பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சரிசியை அந்த ராத்திரியோட ராத்திரியாகவே நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடி பால்கனியில் நீங்கள் வைக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் லைட்டாக நம்ம நுணுக்கிட்டு வெளியில் ஏதாவது பெரிய ஒரு செடியோ மரமோ இருக்குன்னா அந்த மரத்துக்கு வெளியில் போட்டுடலாம். ஏன்னா பௌர்ணமி நாட்களில் நம்ம ஒரு பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு நீங்கள் தானம் செய்த புண்ணிய பலனும் நிச்சயமாக இந்த ஒரு வழிபாட்டில் உங்களுக்கு கிடைக்கும். எளிமையான ஒரு விஷயம்தான். மறக்காமல் இந்த தீப வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயர் இல்லாட்டி ஓம் நம சிவாய அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் இந்த சிவசக்தியுடைய அனுகிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக இருந்து காக்கும். இந்த பதிவு நீங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.